வணக்கம். வணக்கம் சார். இப்போ விஜயனுடைய அரசியல் என்ட்ரி வந்து தமிழக அரசியல் களத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இதுவரைக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தலை. ஏன்னா அவர் வந்து அரசியலுக்கு எப்படி வர வேண்டுமோ அப்படி வரவில்லை. முதல்ல வருவதாக சொன்னார், அப்புறம் கட்சியினுடைய பெயரை அறிவித்தார். அதில் ஒரு ஒற்றுப்பிழை இருந்தது, அப்புறம் அதை சரி செய்யப்பட்டது. அதன் பிறகு வந்து கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். கொடியிலையும் ஏராளமான சர்ச்சைகள் வந்திருக்கிறது. அப்புறம் கொடிக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத அடுத்த தவணையில் அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் மாநாடு நடத்துவேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி வந்து ஒரு சினிமாவுக்கு எப்படி வந்து டீசர் அப்புறம் இசை வெளியீடு அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்வாக நடக்குமோ அதுபோல் இருக்குது. இப்போ தாவேக்காவுடைய உறுதிமொழின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அண்ணா எம்ஜிஆர் போன்றவர்களுடைய படங்கள் இடம்பெற்றதுன்னு சரி, இதெல்லாம் பார்க்கும்போது இவருமே ஒரு திராவிட அரசியலை தான் முன்னெடுக்க போறாருன்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது தமிழ்நாட்டின் அரசியல். தமிழ்நாட்டில் யார் கட்சி தொடங்கினாலும், யார் தமிழ்நாட்டு மக்களினுடைய அபிமானத்தை பெற வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த வழித்தடத்தில் தான் பயணிக்கணும். சமூக நீதி, சமூக நல்லிணக்கம், சமத்துவம், இந்த கருத்துக்களை தாங்கி மொழி உரிமை, மாநில சுயாட்சி இதையெல்லாம் வந்து வெளிப்படுத்தக்கூடிய கட்சிக்கு தான் இங்கே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஏற்பு இருக்கும். இதற்கு முரணாக வரக்கூடிய கட்சியை தலைவர்களை மக்கள் நிராகரிச்சிருவாங்க. பாஜக அதுக்கு சாட்சியாக இருக்குது. பட்டியலினத்தவர்கள் எங்களுக்கு வாக்களிச்சாங்கன்னா ஒரு பட்டியலினத்தவரை நாங்கள் முதலமைச்சர் ஆக்குவோம்னு சொல்லி அன்புமணி சொல்லியிருக்காரு சமீபத்தில். அதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, இப்போவே அவங்க கட்சியினுடைய முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் பட்டியலினத்தை சார்ந்தவர்களை தான் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு நபரை கொண்டு வந்து முக்கிய பொறுப்பில் வைப்பது என்பதல்ல அங்கே வந்து பிரச்சனை. அந்த நபரால் அந்த சமுதாயத்திற்கு, அந்த மக்களுக்கு உண்மையிலே ஏதாவது நடக்குமா அப்படின்னு பார்த்தா எதுவும் நடக்காது. பாமகவால் முன்னிறுத்தப்படுகிற பட்டியலினத்தை சார்ந்தவராகவே இருந்தாலும் அவர் பாமகவின் கொள்கையை பேசுவாரா, பட்டியலின மக்களுக்கான பிரச்சனையை பேசுவாரா? வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீக்கணும்னு ராமதாஸ் மூமெண்ட் எடுத்தார். இப்போ அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள்லாம் ராமதாஸ் சொல்கிறது சரின்ட்டு பின்னாடி போகிறாங்க. அந்த மக்களுக்கே கேடு விளைவிக்கக்கூடிய முழக்கம், அந்த மக்களையே தனிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு கொண்டு போன முழக்கங்கள், அந்த மக்களுக்கே பொதுமக்கள்கிட்ட ஒரு வெறுப்பை ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகள், இதையெல்லாம் செய்யக்கூடியதற்கு துணை போனது யாருன்னா அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சார்ந்த நிர்வாகிகள். அப்போ அவங்க முதலமைச்சரானால் என்ன செய்வாங்க? வன்கொடுமை தடுப்பு சட்டம் வேணும்னு சொல்லுவாங்களா, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தூக்கணும்னு சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவாங்க? இந்த சாதி மறுப்பு திருமணங்களை வந்து ஊக்குவிப்பாங்களா, அதை கொச்சப்படுத்துவாங்களா, என்ன செய்வாங்க? அப்போ முழுக்க இந்த மக்களுக்கு எதிரான ஒரு செயலை செய்வதற்கு அவர்களுடைய ஒரு கையாள். இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு எடுத்துக்கிட்டோம்னா இயக்குனர் பாரஞ்சித் திமுகவை ரொம்ப கடுமையாகவே விமர்சிச்சிருந்தாரு. விசிகாவையும் மறைமுகமாக விமர்சனம் வச்சிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இதுக்கு உங்களுடைய பதில்? இந்த விசிகாவை எங்கேயும் அவர் நேரடியாகவும் மறைமுகமாக விமர்சனம் பண்ணலை. ஏன்னா அதுக்கான தேவையும் கிடையாது. ஏன்னா விசிகா எந்த பிழையும் செய்யலை. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த நிமிடத்தில் இருந்து அந்த இடத்துல வந்து போய் அவருக்கு உரிய மரியாதையை செய்து அதில் எந்த விதமான ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு விடாமல் உடன் இருந்து எல்லா வகையிலும் வந்து ஒத்துழைத்து அவருக்கான மரியாதை செய்தது எங்கள் தலைவர் தான். தமிழ்நாடு முழுவதும் தன்னியல்பாகவே அந்த படுகொலையை கண்டித்து வீதிக்கு வீதி வந்து போராட்டம் நடத்தியது விடுதலை சிறுத்தைகள் தான். அந்த பிரச்சனையை எப்படி அரசின் கவனத்துக்கு கொண்டு போய் அந்த விசாரணை முடுக்கி விடப்படணும் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் செஞ்சுருக்கோம். முதலமைச்சரை இதற்காக பார்த்தவர் எங்கள் தலைவர் மட்டும்தான். இப்போ உள் இட ஒதுக்கீடு விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் வழக்காக வரும்போது மாநிலங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்படுது. அதுக்கு உங்கள் கட்சி எம்பி ரவிக்குமார் அவர்களே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் அருந்ததியினருக்கான இந்த உள் இட ஒதுக்கீடை வந்து உங்கள் கட்சி தலைவர் ஆதரிக்கிறாரு. இதில் ஒரு முரண்பாடு இருக்கே சார்? இல்லை, கட்சி தலைவர் இல்லை, ரவிக்குமார் அண்ணன் சேர்ந்து தான் ஆதரிக்கிறார். அருந்ததியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்தபோது கலைஞர் முதலமைச்சராக இருந்து அதை கொடுக்கணும்னு முடிவெடுக்கும் போது முடிவெடுப்பதற்கு முன்னால் முதல்ல கூப்பிட்டு கலந்தாலோசனை செய்தது எங்கள் தலைவரையும் எங்கள் பொதுச் செயலாளரையும் தான். இந்த தீர்ப்பை ஏன் எதிர்த்து எங்கள் தலைவர் வந்து இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையை செய்கிறாருன்னா, அந்த தீர்ப்புக்குள்ளே நீதிபதிகள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக பொருளாதார அளவுகோல் கொண்டு இடஒதுக்கீட்டை பார்க்கணும், கிரீமி லேயரை புகுத்தணுங்கிறாங்க. அதுக்கு என்னாலும் நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இப்போ சமூக வலைதளங்களில் திருமாவளவனை நாம் தமிழர் கட்சியினர் வந்து ரொம்ப முகம் சுழிக்கிற அளவுக்கு விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. உங்களுடைய பதில் அதுக்கு? எங்கள் கட்சி நிகழ்ச்சியில், எங்களுடைய தலைவர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கவிதை பாட வந்தவங்க அவங்களாம் எங்கள் கட்சிக்காரங்க கிடையாது. பொதுவான கவிஞர்கள், சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் பலரையும் அழைச்சிருந்தோம்.
அவங்க கவிதை பாடும்போது நாம் தமிழர் மீதான விமர்சனத்தை கவிதையில் வச்சாங்க. உடனே நாங்கள் ஓடோடி போய் வந்து பேப்பரை பிடுங்க முடியும்? இப்போ எங்கள் தோழர்கள் யாராவது நாங்கள் அப்படி பேசியிருந்தாங்கன்னா எங்கள் தலைவர் கூப்பிட்டு இனிமேல் அப்படி பேசாதப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரே அப்படி பேசாதீங்கன்னு சொல்லி ஏற்கனவே வழிகாட்டியிருக்காரு. அப்படி பேசினா கூட நிறுத்துங்க, பேசாதீங்கன்னு சொல்லிடுவார். ஆனால் இன்னொருத்தர் விருந்தினராக வந்தவங்க அதுவும் விமர்சனமாக தான் வைக்கிறாங்க. இழிவுபடுத்தியெல்லாம் ஒன்றும் தரக்குறைவாக அவங்க குடும்பத்தையோ அல்லது அவங்களுடைய இது தனிப்பட்ட தாக்குதல் எதுவும் நடத்தலை. அரசியல் விமர்சனங்களை கொஞ்சம் கூர்மையாக வச்சாங்க. அதுதான் எங்கள் மேடையில் நடந்துச்சு. எத்தனை தலைவர்கள், மாற்று கருத்துள்ள தலைவர்கள், மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் மறைந்து போயிட்டாங்க. அவங்களுடைய பிறந்தநாள் நினைவு நாளில் எந்த கட்சியை சார்ந்தவர்கள், அவங்களுடைய எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் கூட அந்த வேலையை செய்கிறது கிடையாது. ஆனால் கலைஞர் பிறந்த நாளுக்கு, கலைஞர் நினைவு நாளுக்கு வருஷம் பாருங்கள், நாம் தமிழர் கட்சிக்காரங்க, பிஜேபிக்காரங்க உட்காந்து ட்ரோல் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது என்ன முறை இது? அப்போது இதுதான் யாரும் செய்யாத ஒன்றை இவங்க மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அதனால அது மக்கள்கிட்ட வந்து முகசுளிப்பை தான் ஏற்படுத்தும், அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்தும். அவங்க தங்களை மாற்றிக்கணும்னு இதன் மூலம் கேட்டுக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.